இந்த வீக்கெண்டு இன்னொரு அருமையான படம் த லயன் கிங் அதனுடைய சீரிஸ் என்ன அப்படின்னா முஃபாசா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோட குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனேன். ஜென்ரலாக நம்ம ஹாலிவுட் படம் பார்க்கறதில்ல. ஏன் அப்படின்னா முதல்ல புரியாது. அப்புறம் நம்மளே ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். பட் இருந்தாலும் இந்த படம் வந்து முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். கேரா படம், அதாவது அந்த சிங்கக்குட்டி, அதோட அப்பா வந்துட்டு ஜிம்பாவோட அப்பா தான் முஃபாசா. இது வந்து ஒரு ப்ரீ சீக்குவல் கதை தான். அதனால் வந்து சரி ஃபேமிலியில் குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு இந்த படத்துக்கு போனேன். போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிக்ஸ் மாலில் தான். பின்னாடி படாயப்பா மாதிரி பேக்கை போட்டுட்டு, ஏன் அப்படின்னா அது வின்டரில் சென்னையில், அதனால் பயங்கர குளிர், உள்ளே ஏசிலாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்வெட்டரு, கம்ஃபர்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாட்டர் பாட்டில், ஹாட் வாட்டர்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த படம் வந்து ஐமேக்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஐமேக்ஸ் வந்து சென்னையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக் ஸ்க்ரீனு, காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகிற மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலான்னு கூப்பிட்டு போனேன். ஐமேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல். நீங்கள் பார்க்குற க்ரௌடு பாருங்கள், வெளியே நிற்கிது. நாங்கள் கொஞ்சம் எர்லியாக போயிட்டோம். நான் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி போனோம், திறக்கவே இல்லை, இவ்வளோ கூட்டம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதனால் விடுதலை 2 கூட இவ்வளோ கூட்டம் கிடையாது. லயன் கிங் ஒரு சிங்கத்தை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டமாக நினச்சேன். அப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற முஃபாசா உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு சின்ன கவரேஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த லயன் கிங் படம் தான் இன்றைக்கி சென்னையில் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன இங்கிலீஷ் வெர்ஷன் தான் நான் பார்க்க போனேன் கிட்ஸோட. அவ்வளோ பெரிய க்ரௌடு, குழந்தைங்கள், ஃபேமிலி, குடும்பமாக பார்க்குற படம் அப்படின்னா இதுதான். நம்ம வந்து எவ்வளோத்துக்கு முன்னேறிட்டோங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அப்படியே வந்து 3D கிளாஸை வாங்கிக்கிட்டு தேட்டருக்குள்ளே போனேன். எனக்கு எப்போயுமே பிடிக்கும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேயும் எஸ்பெஷலி ஐமேக்ஸ் மாதிரி ஒரு தேட்டருக்கு வர்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். இதுதான் சென்னையில் இருக்கிறதுல மிக அருமையான கரெக்டான ஐமேக்ஸ். பிக் ஸ்க்ரீன் சொல்லி நிறைய இடத்துல இருக்கும், பட் இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனு. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன், சீட் வைஸும் சரி, ஹைட் வைஸும் சரி, இந்த வித் வைஸும் சரி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன். முஃபாசா படத்தை பார்க்குறோம். இதுதான் படத்தை பார்த்து முடித்தோம். இது வந்து ஒரு தமிழ் படத்து கதையை இங்கிலீஷில் ஒரு அனிமல்ஸ் வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேக்ரவுண்ட் இருந்தது. படம் முடிஞ்சிச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் அப்படியே கிளம்பி எல்லாம் வெளியே போனோம். இதுதான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க தேட்டர் காலியாக இருக்கிறது. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஒவ்வொரு கேரக்டர் வரும்போதும் எல்லோரும் தட்டி வந்து கை தட்டி விசில் அடித்து பார்த்தாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்தது. நம்ம தமிழ் படம் பார்க்கும்போது தான் அதுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க. ஆனால் தமிழ் மக்கள் வந்து ஒரு ஹாலிவுட் படத்துக்கு, அதுவும் அனிமல் படத்துக்கு பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்புறம் அப்படியே வந்து படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நான் படத்தை பற்றி பேசிக்கிட்டே போனோம். அப்போ அந்த படத்து கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பசங்கக்கிட்ட சொன்னேன். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க நீங்கள். இது ஃபுல்லாக அந்த படத்தில் என்னென்ன கேரக்டரு, முஃபாசானா யார், கேரக்டர் என்ன கதை சொன்னாங்க, டாக்காங்கிறது ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க, அப்புறம் உங்களுக்கு நடுவில் இருந்த சண்டைகள், வீடு மாதிரி போனது, அப்புறம் அந்த காதல் வந்தது, காதல் வந்து பழியை தீர்த்தது, வில்லன் வந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பேரிஷனை சொல்லிட்டே வந்தேன். இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் படத்துக்கு கதை மாதிரியே தான் இருந்துச்சு. பட் ஆனால் என்ன ஹாலிவுட்டில் இங்கிலீஷில் அனிமல்ஸ் வச்சு எடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முடிஞ்சால் கண்டிப்பாக ஃபேமிலியோட பாருங்கள். எக்ஸலண்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவி, ஃபேமிலி டைம் கூட. தேங்க்யூ, பாய்.